வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா இல்லை ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஏன் ஒரு ட்ரேடு எடுத்த உடனே ஒரு $50 ப்ராஃபிட் காமிச்சாலும் உங்களுடைய எண்ணம் $50 ப்ராஃபிட் வந்துச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த ப்ராஃபிட் எடுத்துடலான்னு தோணுது. அதே மாதிரி $500 லாஸ் ஆனாலும் கொஞ்சம் விட்டு பார்ப்போமே, வந்துடும் அந்த லாஸ் 1000 ஆகி அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டே லிக்விடேட் ஆகிற வரைக்கும் கூட அந்தளவுக்கு கூட சில பேர் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய ட்ரேட்ஸை. பட் ஆனால் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் எ ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு, நம்ம எக்காரணத்தை கொண்டும் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. அது ஏன் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர்ஸ் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக, ஏதோ ஒரு செஷனுக்காக பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகிற ஒரு இண்டிகேட்டரை நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டுட்டு பொருத்தி பார்த்தோன்னா வேலை செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. ஒரு 100 ட்ரேட்ஸை எடுத்து நீங்கள் அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ப்ராஃபிட் வர்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். அதே சமயத்தில் இந்த மாதிரி நான் இதுக்கு ப்ரீவியஸாக என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். வேறு எந்த மெத்தடுமே கிடையாது. ஒரு 5 என்ட்ரி மெத்தட்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரி மெத்தட்ஸை மட்டும் யூஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களோட எமோஷன்ஸை எல்லாமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ வீடியோ இப்படியே பார்க்குறத விட நான் ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வரைஞ்சி காமிச்சிக்கிட்டே அப்படியே உங்களுக்கு கதை மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? சரி, ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு 1000 ரூபா உங்கள்கிட்ட பணம் இருக்குது, 1000 ரூபா பணம் இருக்குது, பசிக்குது, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு ரிச்சான ஹோட்டல்னு வச்சுங்களேன். அங்கே போய் சாப்பிடணுன்னு உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சரி, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க ஹோட்டலுக்குள்ளார. கையில் 1000 ரூபா தான் பணம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த 1000 ரூபா பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? முதல்ல மெனு கார்டை தான் பார்ப்பீங்க. ஏன்? எது என்ன விலைன்னே உங்களுக்கு தெரியாது. எல்லாமே விலை அதிகங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். அப்போ நீங்கள் அந்த 1000 ரூபாக்குள்ளார நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும். எமோஷ்னலாக நீங்கள் அந்த 1000 ரூபாக்குள்ளார சாப்பிட்ணும், 1000 ரூபாக்குள்ளார சாப்பிட்ணுன்னு தான் இருக்குமே ஒழிய நீங்கள் சாப்பாட்டு மேலே உங்களுக்கு கவனம் இருக்காது. சரி, இதே இதில் நம்ம வேறு இன்னொரு எக்ஸாம்பிள். பசிக்குது, ரோட்டோரம் ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது. அங்கே போயிட்டு இதே 1000 ரூபா வச்சு நீங்கள் அங்கே போய் சாப்பிடணுன்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் மெனு கார்டு கேட்க மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டா கூட உங்கள்கிட்ட இருக்கிற 1000 ரூபாவில் கண்டிப்பாக மிச்சம் இருக்கும். 200 ரூபா தான் செலவாகும், 800 ரூபா கண்டிப்பாக மிச்சம் இருக்கும். இவ்வளோதாங்க. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் சைஸ் $10,000 அப்படின்னா அந்த $10,000 என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில், இப்போ கோல்டு எடுக்கிறீங்க, கோல்டில் ஒரு 5 லாட்டாக போட்டிங்கன்னா கடன்னு பணம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கேயா தப்பு பண்ணினீங்க அப்படின்னா, உங்கள் ட்ரேட்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கடன்னு $10,000 காலி ஆகிடும். அப்போது பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி எமோஷ்னலாக நீங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க. ஏன்? உங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. இது சாதாரண தள்ளுவண்டி கடையில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதாவது உங்களுடைய லாட் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. உங்கள் லாட் சைஸ் கம்மியாக இருந்ததுன்னா 5 லாட் இல்லாமல் 0.5 லாட்டு போட்டு பாருங்கள், நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. அந்த கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே செஞ்சு பார்ப்பீங்க. செஞ்சாலும் உங்கள்கிட்ட உங்கள் அக்கௌண்ட்டே இருக்கும்.
முதல்ல அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அப்போ உங்களுடைய அக்கௌண்ட் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, பை ட்ரேடு எடுத்துட்டீங்க. இப்போ ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், ஒரு பெரிய ட்ராப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், இது இப்படியே போகும்னு நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனோடனே ஒரு பை ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க. 5 லாட்ஸ் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இங்கே போகும்போது உங்களுக்கு $2000 வந்து லாஸில் இருக்கும். சரி, அதே இன்னொரு சினாரியோ யோசிச்சு பாருங்கள். இங்கே 5 லாட் நீங்கள் போடல, 0.5 லாட் தான் போடுறீங்க. எவ்வளோ? 0.5. வரும்போது $2000 லாஸ்னால் அப்புறம் ஒரு லாட்டுக்குனா $200 லாஸு, 0.5னா $100 லாஸ். இங்கே வரும்போது $2000 உங்களுக்கு வந்து லாஸுங்கிறத 0.5 போட்டிங்கன்னா $200 தான் லாஸ் வரும். உங்களுடைய அக்கௌண்ட் சைஸ் வந்து $100,000, $2,100 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய அக்கௌண்ட்னா அந்த டைமில் நீங்கள் 5 லாட் இங்கே ட்ரை பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவாக போனால் கூட நீங்கள் அந்த லாஸை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. தள்ளு வண்டி கடை, வயிறு நிறைய சாப்பிட்டாலும் உங்ககிட்ட மீதி காசு இருக்கும். அதே தான் அந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்போவுமே கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா, அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எங்கே ட்ரேட் எடுக்கணும், எதனால், ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இப்போ நான் சொன்னல, இது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகும், இல்லைனா அட்லீஸ்ட் இந்த ஹைக்குனாச்சும் போவான் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை எடுக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அகென்ஸ்டாக போயிடுச்சு. அகென்ஸ்டாக போகும்போது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். உங்கள் லாஸு $200. என்னாச்சு, ப்ரைஸ் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட இங்கே எடுத்த ட்ரேடு இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருக்கீங்க, ஹிட் ஆக போகுது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்துடுறீங்க. அந்த மாதிரி ஆள் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா அதை போட்ட மணிக்கு தான் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கீழே இழுக்கிறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறது, அப்புறம் இந்த இடத்துல ஆட் பண்ணுறது, லாஸ்ட் ட்ரேடில் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணவே கூடாது. அதெல்லாம் பண்ணினீங்கனாலே நீங்கள் எமோஷ்னலாக நீங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவுபடியே நடந்துக்கணும். இல்லைன்னா லாஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். என்னாச்சு, மார்க்கெட்டு திரும்ப வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குது? மார்க்கெட்டு ரெக்கவரே ஆகலை. கிட்டத்தட்ட இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்திருக்குறான். சரி, அப்போது ட்ரேடு எப்படி எடுக்கிறது? ட்ரேடு எடுக்கிறதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணோன்னா போதும். நம்ம சொல்கிறது அதுதான், திரும்ப அதே தான் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். என்னாச்சு, இங்கே வந்து இந்த இடம் வந்தாலே வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது கீழே. இங்கே ஒரு ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருது மார்க்கெட். இந்த ட்ரெண்டில் என்ன ஆகுது, மார்க்கெட்டு எங்கே கீழே போகுதுன்னு தெரில. பட் ஆனால் ட்ரெண்டுக்கு வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே போகுது, ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போகுது. லோயர் லோ, இங்கே ஈக்குவல் லோ. அப்போ இந்த ட்ரெண்டு பிரேக் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம ட்ரேடு எடுக்கிறதே இந்த இடத்துல தான் எடுக்கணும். இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்து இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்டு இங்கேயே நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதே ஸ்டோரி தான். மேலேருந்து ப்ரைஸ் கீழே வரும்போது உங்கள் லாஸ் அதிகமாகும். நீங்கள் உங்களுடைய லாட் சைஸை கரெக்டாக கணிக்க தவறிட்டீங்க அப்படின்னா உங்கள் லாஸ் சைஸ் வந்து பெருசாகும். லாட் சைஸு நமக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் 0.5 போடணும்னா 0.5 போட்டிங்கன்னா தான் இந்த இடத்த உங்களால் வந்து சர்வை பண்ண முடியும். நீங்கள் ட்ரேடு தப்பான இடத்துல எடுக்கிறதுனால எமோஷ்னலாக நீங்கள் வந்து அன்கண்ட்ரோலபுளாக போயிடுறீங்க. அப்போ என்ன ஆகும், கீழே வரும்போது ஆட் பண்ண தோணும், அப்புறம் இங்கே வரும்போது ஆட் பண்ண தோணும். ஒரே ஒரு கேண்டில் இப்படி வந்து விக்கு மட்டும் கீழே போயிட்டு மேலே வந்து க்ளோஸ் வைப்பான்.
அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்? அவ்வளோதான் போச்சு இந்த ட்ரேடு, நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு க்ளோஸ் பண்ணுவீங்க. க்ளோஸ் பண்ணோன்னா மேலே போயிடும். ட்ரேடு எடுக்க வேண்டிய இடத்துல கட்டாயம் வந்து நோட் பண்ணி பொறுமையாக இருந்து எடுக்கணும். நீங்கள் பாட்டு எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சிக்கலெல்லாம் போய் முடியும். ஸோ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே வந்து ஒன்று தான். நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் அக்கௌண்ட்டு வந்து இருக்கும் உங்கள் கையில். அக்கௌண்ட்டு இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடு வந்து எடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய அக்கௌண்ட் சைஸ் என்ன, அந்த சைஸுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் லாட் சைஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். ஐ மீன் அந்த நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த டைம் வந்து லேட் ஆகும். நீங்கள் நல்ல ட்ரேடராக இருந்தால் கூட கண்டிப்பாக லேட் ஆகும். ஏன்னா உங்களுடைய லாட் சைஸ் வந்து கம்மி. லாட் சைஸ் வந்து பெருசாக இருந்தால் கடன்னு ப்ராஃபிட்டும் வரும், கடன்னு லாஸும் வரும். ஈஸியாக வர்றது ஈஸியாக போயிடும். கம்மி லாட் சைஸில் போட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா 2 வருஷம் ஆகும். நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓரளவுக்கு பெரிய அக்கௌண்ட்டாக சைஸ் வந்து பெருசாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆகும். பட் ஆனால் பொறுமையாக நான் 0.1 ஆரம்பித்தேன் கோல்டு, 0.1 லாட் சைஸ். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி 5 லாட்ஸில் போட்டால் கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. அப்போ 0.1 போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட் சைஸ் தான் பிரச்சனை. அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாட் சைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேடு வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது. திடீர்னு ப்ராஃபிட் வரும், திடீர்னு பெரிய லாஸ் வரும், திரும்பவும் ஒரு சின்ன ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும், திடீர்னு மறுபடியும் பெரிய லாஸ் இருக்கும், அப்புறம் அக்கௌண்ட்டு கையில் இருக்காது. லாட் சைஸ் மஸ்ட் பி கம்ஃபர்டபுள் வித் அக்கௌண்ட் சைஸ். அது ஒருத்தரும் உங்களுடைய அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். சரி, இது எப்படி வந்து ரியல் டைமில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0.1 லாட்டில் ஆரம்பிங்க. 0.1 லாட்டில் நீங்கள் ஆரம்பித்து அதே பை செல்லில் வந்து ட்ரேடு வந்து நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அகென்ஸ்டாக போச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களால் அந்த லாஸை வந்து தாங்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை 0.2 போட்டால் கூட தாங்கும் அப்படின்னா 0.2 போடுங்க. அந்த மாதிரி ரியல் டைம்லேயே நீங்கள் உள்ளே போய் கற்றுக்குவோங்க. You should be able to take one more trade when necessary. இப்போது இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துடுறீங்க, இங்கே இதுக்கு மேலே பிரேக் ஆகிடுச்சு, மேலே போயிடும் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த புல்லிஷ் கேண்டிலை பார்த்துட்டு ஒரு பை ஒன்று பண்ணிட்டீங்க. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து பொறுமையாக வந்து கீழே போய்கிட்டே இருக்குது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. சரி, இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, சரி ஓகே, அது கூட லாஜிக்காக இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது மேலே போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் இங்கே ஒரு ட்ரேடு வந்து இங்கே 0.1 லாட்டை எடுத்துருக்கீங்க, இங்கே இன்னொரு 0.1 லாட்டை பிரேக்குக்கு அப்புறமா எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இருக்கணும். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு வந்து 2 ட்ரேடும் சேர்த்தோன்னா வெளியில் வர்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து வந்துடும், பிரேக் ஈவன் வந்துடும். பிரேக் ஈவன் வந்ததுன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுனா ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை இங்கே ஆட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ப்ரைஸ் வந்து கீழேயே போச்சுன்னா என்ன ஆகும்? இது பெரிய லாஸில் வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாட் சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் த ட்ரேட் அட் பிளான்டு எக்ஸிட். அது வந்து லாஸாக இருந்தாலும், ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, டிபியாக இருந்தாலும் சரி, அவசரப்படாமல் பொறுமையாக என்ன பிளானோ அந்த பிளான். இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, பை ட்ரேடு, உங்களுடைய டார்கெட் வந்து இதுதான், இந்த ஹை வரைக்கும் டார்கெட். இதுக்கு கீழே போச்சுன்னா நான் வந்து செல் பண்ணிடுவேன், அதாவது கொடுத்துருவேன். ஸ்டாப் லாஸ் இது டேக் ப்ராஃபிட்டு, இது ஸ்டாப் லாஸ். அப்போ ப்ரைஸ் வந்து இங்கே வரல,
ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணல. இந்த ஸ்டாப் லாஸ் இப்படியே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறது, அப்புறம் இங்கே இருக்குது நமக்கு, இங்கே போட்டுக்கலாம், இதுதான் கரெக்டு அப்படின்னு. ஒரிஜினல் பிளான் என்னது? இதுக்கு கீழே வந்தாலே எக்ஸிட்டு. ஆனால் நீங்கள் ஸ்டாப் லாஸை கொஞ்சமாக நவுத்தி கொண்டு போவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி டிபி இவ்வளோ தூரம் ஹைட்டு வந்து இவ்வளோ இப்போ ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வருவான் அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவு பண்ணி ஸ்டாப் லாஸும் டிபியும் போட்டுட்டீங்க அப்படின்னா, போடல மனசில் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துக்காக வெயிட் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு பீரிஷ்னஸை பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணுறது, இந்த இடத்துல பை பண்ணுறது, மேலே போகிறான் திடீர்னு ஒரு பியரிஷ் கேண்டிலில் பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு $10 க்ளோஸ் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் போயிடும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருந்ததுன்னா, எதனால் இந்த ட்ரேடு எடுத்துருக்குறோம், இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ட்ரேடு வந்து நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஒருவேளை கரெக்டாக போச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் போகணும், அப்போ நம்ம அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடு வந்து எடுக்கணும், பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எமோஷ்னல் கண்ட்ரோல் வந்து இருக்கவே இருக்காது. அப்படியே நேற்று மட்டும் என்ன நடந்துன்னு பார்த்துருவோமா? ஒரு பெரிய சிபிஐ நியூஸில் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா என்ன ஆச்சு மார்க்கெட்டு? நம்மளுடைய மெத்தட் ஃபெயில்டு லோ, மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஃபெயில்டு லோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு? மார்க்கெட்டை அப்படியே லிக்விடிட்டி இல்லாமல் அப்படியே க்ளோஸ் வச்சிருச்சு. நேற்றுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தான். என்னது இது? இந்த இடத்த வந்து அவனால் பிரேக் பண்ணவே முடியல. அப்போ நீங்கள் ட்ரேடு வந்து எப்படி எடுக்கணும், இதை வந்து எமோஷ்னலாக நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ட்ரேடு வந்து இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த இடத்துல வந்துருச்சு, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது, திரும்பவும் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது. இப்போ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோடைய ஹை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு இந்த செட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இதுதான் வந்து ஹையஸ்ட்டு லெவல். இப்போ உங்கள் பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஜோனுக்குள்ளார வந்ததுனாலே நான் வந்து செல் பண்ணுவேன், இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருந்தேன், இந்த மாதிரி பாடி வந்து க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிப்பேன். இவ்வளோதான் சிம்பிள் பிளான். இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் போனோன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் இதை காட்டுறேன் பாருங்கள், ட்ரெண்ட் லைன் காட்டுறேன். மார்க்கெட்டு ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டு இருந்தான். நேற்று ஃபுல்லாக இதுதான் நடந்தது. இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பேட்டர்ன் என்ன இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு லோயர் டைம் ஃப்ரேம் வந்து வந்துட வேண்டியதுதான். அப்போ என்ன ஆகுது? ப்ரைஸ் வந்து இங்கே வந்தாலே கீழே போகுது. இந்த கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு இந்த லெவலுக்கு கீழே சில எஸ்எம்சி ட்ரேடு, ஐசிடி ட்ரேடெலாம் வந்து சொல்லுவாங்க, இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறமா கீழேருந்து மேலே போகும்போது ஃபேர் வேல்யூ கேப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போகும். ஐசிடி படிக்கிறவங்களுக்கு தெரியும், எஸ்எம்சி படித்தவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எந்த கன்ஃபர்மேஷனுமே எடுக்க வேணாம். ப்ரைஸ் இந்த ஜோனுக்குள்ளார வந்ததுன்னா செல் எடுங்க, ஸ்டாப்பை இங்கேயே போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிள் பிளான். மொத்தமாகவே இந்த ஜோன் வந்து ஒரு 100 இதுக்குள்ளே தான் பிப்பு தான் இருக்கும். நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா $100 லாஸ் பண்ணுவீங்க. ஒரு லாட்டு போட்டிங்கன்னா 0.1 போட்டிங்கன்னா $10 தான் லாஸ் பண்ணுவீங்க. $10 அவ்வளோதான் உங்களுடைய ரிஸ்க்கே, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் இருந்ததுன்னா நீங்கள் 5 லாட்டு போடுற அக்கௌண்ட்டை வச்சுருந்தாலும் 10 லாட்டு போடுற அக்கௌண்ட்டை வச்சுருந்தாலும் 0.1 லாட் போடுற மாதிரி அக்கௌண்ட்டை வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக நீங்கள் வந்து கண்ட்ரோலில் இருப்பீங்க. பிகாஸ் யூ ஹேவ் எ பிளான். மார்க்கெட்டு இங்கே வந்தால் கீழே போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த தடவை வந்தால் செல் பண்ணிட வேண்டியதான். இங்கே வந்தால் அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்து அப்புறம் இங்கே செல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மார்க்கெட்டு திரும்ப மேலே போய் நம்மளை பயமுறுத்தி அதுக்கப்புறம் அவன் கீழே போய் அந்த வேலையே கிடையாது நம்மக்கிட்ட. இந்த மெத்தடில் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் தான்.
எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல அது கொஞ்சம் கீழே நம்ம என்ட்ரி எடுப்போம். எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க இடத்துலையே நம்ம வெளியிலையும் வந்துடுவோம். அப்போ இங்கேருந்து கீழே போச்சா, எங்கே போச்சு? இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் போட்டிங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு அரை மணி நேரமாக ப்ரைஸ் வந்து கீழே வர ட்ரை பண்ணுது. இவ்வளோ பெரிய பேரிஷ் மூவுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரமாக ப்ரைஸ் வந்து கீழே வர ட்ரை பண்ணுது. பட் ஆனால் பாடி வந்து இங்கேயே தான் க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள். இந்த க்ளோஸ் வந்து இதுக்கு கீழே வரவே இல்லை. எப்படி வந்து இங்கே வந்து க்ளோஸ் வந்து பாடி வந்து ஒரே சீராக அதே இடத்துல என்ன தான் விக்கு மேலே போனாலும் ஒரே சீராக வந்து பாடி வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய பியரிஷ் மூமெண்ட் வந்தது. அதே மாதிரி இங்கே பாடி வந்து உள்ளேயே க்ளோஸ் வச்சுருவாங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு கேண்டில் விக்கு மட்டும் கீழே வரைக்கும் போயிட்டு வந்தால் கூட இதோடைய பாடி வந்து கீழே க்ளோஸே வைக்கல, புல்லிஷ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சாரி, இந்த மாதிரி செட் ஆஃப் கேண்டில்ஸ் தான் சொல்கிறேன். ஒரு செட்டு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறத விட ஒரு செட்டாக இருக்கணும். ஒரு 4-5 கேண்டில் வந்து ஒன்றா இருக்கணும். அதில் இந்த மாதிரி க்ளோஸ் வந்து இருக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாடி கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். பட் ஆனால் இது ஒரு செட் ஆஃப் கேண்டில்ஸ். இதுக்கு மேலே வந்து போக முடியல ப்ரைஸ். எந்த இடத்துல? ரெசிஸ்டன்ஸில். திரும்பவும் அதே ரெசிஸ்டன்ஸ் தான். திரும்பவும் எப்படி வந்து போயிருக்கிறான்? ட்ரெண்டாகி போயிருக்கிறான். எப்படி ட்ரெண்ட் ஆகிருக்கிறான்? ஹையர் லோ கட் பண்ணவே இல்லை பாருங்கள். இங்கே வர்றான், ஆனால் கட் பண்ணவே இல்லை. எங்கே வந்து கட் பண்ணியிருக்கான்? இங்கே தான் கட் பண்ணியிருக்கான். எந்த இடத்துல? நம்ம ரெசிஸ்டன்ஸை போய் ப்ரைஸ் வந்து டச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டிங்கன்னா என்ன, அது மேலே வரைக்கும் போகும், மேலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்தானா, ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்தான். அடுத்த தடவை அவனால் போக முடியல. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கவே இல்லை. அப்புறம் இப்படியும் ட்ரெண்ட் ஆகிருக்குது மார்க்கெட்டு. இந்த லெவலுக்கு வந்தால் மேலே போகிறான், இந்த லெவலுக்கு வந்தால் மேலே போகிறான். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா கீழே வந்தான். கீழே எங்கே வந்தான்? திரும்ப நம்மளுடைய பழைய ட்ரெண்ட் லைனு. பழைய ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டு பாடி வந்து கரெக்டாக க்ளோஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு கீழே குச்சியாக வந்தாலும் பாடி வந்து இங்கே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நம்மளோட மெத்தடு மேலேருந்து ட்ராப் ஆச்சு, கீழே இவ்வளோ தூரம் வந்தது, மறுபடியும் மேலே இவ்வளோ தூரம் போச்சு, அங்கேருந்து திரும்பவும் கீழே இவ்வளோ தூரம் வந்தது, திரும்பவும் வந்து மேலே போயிடுச்சு. நம்மளோட என்ட்ரி மெத்தட் 5 என்ட்ரி மெத்தட்ஸ் அப்படின்னு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடு வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததுன்னா இந்த ட்ரேடு மெத்தட்லாம் யூஸ் பண்ணாமலே நீங்கள் ட்ரெண்ட் லைனுக்கு வந்து எடுத்துடலாம். ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுருந்தா எக்ஸிட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடலாம். இதில் வந்து எமோஷன்ஸுக்கு வந்து வேலையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பிளான் இருக்குது, பர்ஃபெக்ட் பிளான் இருக்குது, கான்க்ரீட் பிளான். என்னது? ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் ட்ரேடு எடுப்பேன். என்ன ட்ரேடு? பை தான் எடுப்பேன். அதில் எந்த குழப்பமும் இல்லை. பை எடுப்பேன், கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவேன். நீங்கள் ட்ரேடு எடுக்கிறது வந்து எந்த பிளானுமே இல்லாமல் ட்ரேடு எடுத்திங்கன்னா எமோஷ்னலாக நீங்கள் வந்து அன்கண்ட்ரோலபுளாக போயிடுவீங்க. மார்க்கெட்டு அந்த மாதிரி மூவ் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மூவ் ஆகும் மார்க்கெட். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பை பண்ணுவீங்க, கீழே போகும், உடனே வந்து கடன்னு எல்லாம் லாஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு செல் பண்ணுவீங்க. செல் பண்ணோன்னா மேலே போகும். திரும்ப என்னடா அது செல் பண்ணோன்னா மேலே போதா, அப்போ கண்டிப்பாக மேலே தான் போகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக போயிட்டு இந்த இடத்துல பை பண்ணுவீங்க. ஏன்னா பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை காலையிலேருந்து இருந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இது நடக்க தான் செய்யும். இந்த மாதிரி பிரேக் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த ட்ரேடு எல்லாத்தையும் எடுக்காமல் மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரி, என்னடா அது பை பண்ணோம், பிரேக் ஆகிடுச்சு, பை பண்ணால் மேலே போயிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா கீழே போகும். அதே நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டும் கை விட்டு போயிடும். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் வந்து பிளான் இருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, இங்கே வந்தால் செல் பண்ணுவேன், இங்கே வரைக்கும் வந்துட்டு கீழே போனோன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு, அதுவும் எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் பாருங்கள், மேலே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டானா கண்டிப்பாக இந்த இடத்த பிரேக் பண்ணுவான்.
நேற்று பிரேக் பண்ணலன்னா இன்றைக்கி பண்ணுவான், இன்றைக்கி பண்ணலன்னா நாளைக்கு பண்ணுவான். அதுக்காக நீங்கள் அந்த ட்ரேடை எடுக்காமல் மிஸ் பண்ணாதீங்க. லாட் சைஸை கம்மி பண்ணிங்க. 0.1லேருந்து கோல்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் 0.1லேருந்து போட ஆரம்பிங்க லாட். உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவோங்க. இன்னொரு கொஞ்சம் கீழே வருது, இப்போ இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க, இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்டு கீழே வரைக்கும் வருது. இந்த புல்லிஷ் மூமெண்ட்டை பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பை எடுக்கணுன்னா இந்த இடத்துல இன்னொரு பை எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி லாட் சைஸை வந்து நீங்கள் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் செல்லு எடுத்துருந்தீங்க அப்படின்னு இந்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லாஸ் வந்து எவ்வளோ, $100. ஒரு லாட்டு போட்டிங்கன்னா $100, 0.1 போட்டிங்கன்னா $10. அதே சமயத்தில் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து $1 போட்டுறீங்க அப்படின்னா $800. ஒரு லாட்டு போட்டிங்க அப்படின்னா $800, 0.1 போட்டிங்கன்னா $80 வரும். 5 லாட்டு போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் $4000 வரும். இவ்வளோ தான் வித்தியாசம். அந்த $4000 5 லாட்டு போட்டு நான் ஒரே நாளில் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. உங்கள் அக்கௌண்ட் சைஸ் வந்து பெருசாக இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸை போட்டிங்கன்னா தான் எமோஷ்னலாக நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியும். இல்லைனா எமோஷ்னலாக கண்ட்ரோலில் இருக்க முடியாது. நல்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கும் நம்ம தள்ளுவண்டி அக்கா கடைக்கும் இருக்கிற வித்தியாசம்தான். எப்போவுமே நீங்கள் வந்து பாக்கெட்டில் பணம் தீந்துருமோ அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்த என்ஜாயும் பண்ண முடியாது, அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இருக்கவும் முடியாது. இப்போ எமோஷ்னலாக எப்படி வந்து கண்ட்ரோல் எடுக்கணும், முதல்ல அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். லாட் சைஸை செக் பண்ணி இவ்வளோ போட்டால் தான் தாங்கணும்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்காதீங்க. கண்டினியூஸாக நீங்கள் 10 ட்ரேட் லாஸ் பண்ணால் கூட 11வது ட்ரேடில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் அதுக்காக ஸ்ட்ராட்டஜியை மாற்றாதீங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே அன்றைக்கி உட்காந்து யூடியூப் வீடியோ பார்த்து அடுத்தடுத்து ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என்னது, ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து போயிருக்கு, ட்ரெண்ட் லைனுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதுக்கு கீழே வந்தால் என்ன பண்ணுவீங்க, க்ளோஸ் மட்டும் போயிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கிற மார்க்கெட்டில் ட்ரேடு எடுக்காதீங்க. ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கணும், இந்த மாதிரி வந்து வால்யூம் வந்து இருக்கணும். லண்டன் செஷன்லேயும் நியூயார்க் செஷன்லேயும் மட்டும் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டெய்லியும் நல்லா தூங்கி முழிச்சு 12 மணிக்கு மேலே நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கை ஆரம்பிச்சிங்கன்னா, 1 மணிக்கு மேலே இல்லை ஆஃப்டர் லஞ்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கோல்டு நான் ட்ரேட் பண்ணுற விஷயம் வேறு என்னது, வேறு எதுனா பார்ப்போமா? இதெல்லாம் சும்மா வந்து ட்ராயிங் வந்து போட்டு வைக்கிறது. என்னாச்சு, நேற்று வந்து US30 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே தான். சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வர்றான், மேலே ரெசிஸ்டன்ஸ் போகிறான், ட்ரெண்ட் லைன் வரான், மேலே வரைக்கும் போக முடியல. பட் ஆனால் திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு வரான், மேலே போகிறான். இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே வர்ற மாதிரி வந்துட்டு லோயர் லோ இங்கே லோயர் லோ பண்ணல பாருங்கள். என்ன பண்ணியிருக்கான், ஃபெயில்டு லோ, முன்னாடியே மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன இருக்குதான், நேராக ரெசிஸ்டன்ஸுக்கே போயிட்டான். இவ்வளோ தான். நீங்கள் இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து ப்ரைஸை ரீவிசிட் பண்ணும்போது நீங்கள் செல் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே கொஞ்சம் போய் க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். இங்கெல்லாம் எங்கேயுமே ட்ரேட் எடுக்காதீங்க. திரும்பவும் வந்தால் திரும்பவும் கீழே போனான், திரும்பவும் வந்தால் திரும்பவும் கீழே போனான். பட் ஆனால் இந்த தடவை இருக்கிற அந்த புல்லிஷ்னஸ் கீழேருந்து நம்மளுக்கு இந்த சிக்னல் கிடச்சிருக்குல்ல, அதனால் இந்த தடவை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டான். இது இப்படியே கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. வால்யூம் இல்லாத காரணத்தினால அப்படியே வந்து நின்று போச்சு. இல்லைனா இது பிரேக் ஆகி நல்லா போயிருக்கும். அதுக்கு ப்ரீவியஸாக என்ன பண்ணான், இவ்வளோ தூரம் வந்து எப்படி வந்து வந்தான், அழகாக ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கிறான் பாருங்கள் மேலே வரைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து கட் பண்ணவே மாட்டான். அந்த லெவலை கட் பண்ண போகிறான் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கீழே போக தான் ஆரம்பிப்பான்.
என்ன பண்ணியிருக்கான், ஈக்குவலாக இருக்கிறான். அடுத்து இங்கே வந்துருக்கிறான், அடுத்து இங்கே தான் வந்துருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த லெவலை கட் பண்ணிட்டான். அடுத்து இன்னொரு ஹையர் ஐ, அடுத்து இன்னொரு ஹையர் ஐ, அடுத்து இன்னொரு ஹையர் ஐ, அடுத்து இன்னொரு ஹையர் ஐ பண்ணுறதுக்குள்ளார லிக்விடிட்டி இல்லாமல் போயிடுச்சு மார்க்கெட்டில். ஸோ ட்ரேடை நீங்கள் இங்கே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எமோஷ்னலாக எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி லாட் சைஸும் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன லாட் சைஸ் போட்டால் உங்களுக்கு தாங்கும் அப்படிங்க. உங்கள் அக்கௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். அக்கௌண்ட் உங்கள் கையில் இருக்கணும். இந்த தமிழ் பழமொழி மாதிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அக்கௌண்ட்டே இல்லைன்னா ட்ரேடிங்கே பண்ண முடியாது. அக்கௌண்ட்டை லிக்விடேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லண்டன் செஷனுக்கு அப்புறமா நியூயார்க் செஷன், இந்த 2 செஷனும் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். லிக்விடிட்டி இருக்கும்போது இந்த மாதிரி கவனித்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்கள் ட்ரெண்ட் லைன் வீடியோ போய் பாருங்கள். அது ஒரு நண்பர் கூட ஸ்டோரியாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஸ்டோரி கேட்க நல்லா தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அந்த ட்ரெண்ட் லைனை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ஸ்டோரியாக சொல்லியிருந்தேன். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்பவும் நீங்கள் ட்ரெண்ட் லைனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நான் போட தயாராக இருக்கேன் வீடியோ. நீங்கள் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. எந்த இண்டிகேட்டர் பின்னாடியும் போகாதீங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சே ட்ரேட் பண்ணுங்கள். வேறு மாதிரி நீங்கள் ட்ரேடை யோசிக்க கூட வேணாம். ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் இஸ் ஈஸி கேம் when you follow the rules. நான் என்ன தான் நான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கண்டிப்பாக வந்துடும். அந்த ஸ்டைலை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதுலேருந்து எந்த மாற்றமும் வச்சுக்காதீங்க. இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை இது லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ. இதுக்கப்புறம் எங்கே லோயர் லோ, லோயர் லோ வரல பாருங்கள். இங்கேருந்து பை, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ. இது எங்கே பிரேக் ஆகுது, பிரேக் ஆகலை. அங்கே தான் அப்படியே மேலே போயிருக்கான், இங்கே தான் பிரேக் ஆகிருக்கு. திரும்ப இது ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோன்னு போயிட்டு அப்புறம் இந்த இடத்துல பிரேக் வந்ததுக்கப்புறம் திரும்ப லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோன்னு கீழே வந்துருக்குறான். எல்லா சார்ட்லேயும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓன்லி கோல்டு சார்ட் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும், பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா கூட அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நிறையா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்.